ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி நாள் தாங்க நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். போகும்போது வெளியே கட்ட போகிறோம், செம்ம மழை. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். போகும்போது ஃபுல்லாக செம்ம மழை. இங்கே பாருங்களேன், ஆட்டோவில் போனோம். ஆட்டோவில் உட்காரவே முடியல, அவ்வளோ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. நல்லா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மலையில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ஊர் கிராமம். நான் வந்து வில்லேஜ் தான். இங்கே பாருங்கள், இப்படி தான் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து விவசாயம்தான் பார்க்குறோம். எங்கள் ஊரில் இருக்க மோஸ்ட்லி எல்லாருமே விவசாயம்தான் பார்ப்பாங்க. இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்கு. அடுத்த 2வது போக வந்திருக்கு. அதுக்காக எல்லோரும் விதை போட்டிருக்காங்க. உழுது விதை போட்டிருக்காங்க. இனிமேல் தான் இந்த நெல்லுலாம் முளைச்சி வரும். ஃபுல்லாக பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. ஆறு எல்லாமே வில்லேஜில் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எங்கள் ஊர்லலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விலாகில் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. அது ஆறுலாம் வரும். அதை நாங்கள் மொட்டைப்பாலம் அப்படிலாம் சொல்லுவோம். 2 கன்று 3 கன்று 1 கன்று மொட்டைப்பாலம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதுலேருந்து தண்ணி வரும். வாய்க்கால், உள்ள வாய்க்காட்டுக்குள்ளே கோயில், இந்த மாதிரி நிறையா இருக்குது எங்கள் ஊர் வில்லேஜில். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சந்தை. அதனால் நாங்கள் வந்து மழையில் திங்கக்கிழமை எங்கள் ஊர் சந்தை வரும். நாங்கள் அந்த டைம் தான் போயிருந்தோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டே எல்லா வியாபாரிகளும் அப்போ காய் விற்றுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மறுநாள் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. காலைல எழுந்திரிச்சு கோலம் போட்டு பொங்கல்லாம் வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அம்மா வீடு தான் பொங்கல் வச்சாங்க. நாங்கள் வந்து மறுநாள் மாட்டு பொங்கல் தான் வைப்போம். அம்மா வீட்டில் போய் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ உங்கள் அப்பா வீடோட சொந்த கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து எங்கன்னா அங்கலாஈஸ்வரி கோயில் தான், அப்பாவோட கோயில். அங்கே நாங்கள் மேரேஜ் ஆகி இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போயிட்டோம். இங்கே பாருங்கள், கோயிலுக்கு போகிற வழியில் உள்ளெல்லாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து எங்கன்னா ஆவியூர் சைடு இருக்குது. உங்களுக்கு அதில் ஆவியூர்லாம் தெரியுமான்னு தெரில, அந்த சைடு இருக்குது. இந்த சாமி கூட தெரியும் பாருங்களேன். இது வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரி, அந்த சாமி தான் அப்பாவோட சாமி, சிவன். அங்கே போயிட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்பாங்க தேங்காய் வாழைப்பழம் மாலை இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்து வெளியில் இருக்க கோயில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வெளியில் சுற்றி கருப்பு சாமி, பேச்சியம்மன், நிறையா சாமி இங்கே பாருங்களேன், சுற்றி நிறைய சாமிகளாக இருக்கும். அதெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த இது கொடி மரம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு அங்கே சாமி காட்டுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வர வழியில் மதுரை பாண்டி கோயில் போயிட்டு, அங்கே மதுரையில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், பாண்டி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் போகும்போது அப்படி தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த சாமி இதை திறந்தாங்க. பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு நைட்டு. அதனால் சரி டெம்பிள் சிட்டி பக்கத்து வீட்டுக்கு போகிற வழி தான் இருக்கா, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மாட்டு பொங்கல் விலாகில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.